கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் ஆவிகளோடு போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, வானமண்டலத்தில் போராடுகிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளிலிருந்து உங்களுக்கு போராட்டம் உண்டு என்பதை. அதாவது இந்த உலகத்தில் நமக்கு அநேக உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள் சத்துருவினிடத்திலிருந்து வருகிறது. அதில் ஒரு வகைதான் வானமண்டலத்திலிருந்து நமக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் ஆகிறீர்கள். உங்களுக்காக கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்காக தேவதூதர்களை அவர் உங்களுக்கென்று அனுமதிக்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் நிரம்பிய கர்த்தருடைய குடும்பத்துக்குள் நாம் ஒவ்வொருவரும் வருகிறோம். அதே நேரத்திலே நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3 காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக போராட ஆரம்பிக்கிறது. உலகம் என்றால் இந்த உலக சூழ்நிலைகளிலிருந்து வருகிற போராட்டங்கள். இரண்டாவது மாமிசம். நமக்கு விரோதமாக நம்முடைய மாம்ச சிந்தையில், அதாவது நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக எண்ணங்கள் மூலமாக பாவ போராட்டங்கள் நமக்கு விரோதமாக போராடுகிறது. மூன்றாவதாக பிசாசு. நமக்கு விரோதமாக பல சூழ்ச்சிகளை, பல மறைவான கண்ணிகளை வைத்து நாம் இடறி விழும்படியாக அவன் நமக்கு விரோதமாக அன்னதினமும் நமக்கென்று ஒரு பிரச்சனையை அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, 4 வகையான ஆவிகளை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது துரைத்தனங்களும் அதிகாரங்களும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு விரோதமாக போராடுகின்றன. நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். அதுல இன்றைக்கு நம்ம இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் யார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு காலத்தில் அவர்கள் தேவதூதர்களாய் இருந்தார்கள். ஆராதனைக்கு தூதனாய் இருந்த லூசிபர் பெருமை அடைந்த போது அவன் தள்ளப்பட்டான். இவர்களும் லூசிபரோடு சேர்ந்து மேட்டிமை அடைந்து அதி நிமித்தம் கீழே தள்ளப்பட்டார்கள். ஆதிமேன்மையை இழந்த போது அவர்கள் பிசாசாய் மாறினார்கள். அவர்கள் வானமண்டலத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. வானமண்டலங்களை தங்களது போராட்ட யுத்தங்களாக தெரிந்து கொண்டு அங்கிருந்து யுத்தம் செய்கிறார்கள். அதாவது விபச்சார ஆவிகள், கனநித்திரை ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், வஞ்சக ஆவிகள் என்று பலவிதமான ஆவிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இடைவிடாமல் போரிட்டு கொண்டிருக்கின்றன. நம்ம முன்பே பார்த்தது போல வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ நமக்கு விரோதமாக நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக, விபச்சாரத்தில் ஈடுபடத்தக்கதாக, குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையை கொண்டு வருவதற்கு, இந்த மாதிரி இந்த பலவிதமான ஆவிகள் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக போராடுகிறதா இருக்கிறது. இதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை மேற்கொள்ள வேண்டும். இதில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய ஜீவனை, அதாவது நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தாதவாறு நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, என்னதான் பிசாசு உங்களுக்கு விரோதமாக போராட்டத்தை கொண்டு வந்தாலும் உங்களுக்காக போரிட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிகள் நுழையாதபடி தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. தடை செய்கிறவன் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில் அது தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், அதாவது தடை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களை குறித்து நமக்கு போதித்து நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாக நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அதற்கு விரோதமாக தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். அந்த போராட்டங்களை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடும் போது கிறிஸ்து நமக்காக செய்கிற ஒரு மேன்மையான காரியம் உண்டு.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார் என்று நம்ம வேதத்தில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். போராட்டம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கென்று போராட ஒரு யுத்த களம் வேண்டியதா இருக்கிறது. குடிமக்கள் குடியிருக்கிற இடத்திலே பொதுவாக யுத்த வீரர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் யுத்தம் செய்யும்படி பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உங்களை இழுக்கக்கூடிய ஒரு இடம் வான மண்டலம்தான். அவனோடு போராடும்படிதான் கர்த்தர் உங்களை உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கான போராயுதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். யுத்த வழிமுறைகளை வகுத்து தருகிறார். யுத்தம் செய்ய பலமும் ஞானமும் நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் பவுல் வேதத்தில் இப்படியாக சொல்லுகிறார். இதை நாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, போராயுதங்கள் என்றால் என்ன? கர்த்தர் நமக்கென்று 7 விதமான சர்வாயுத வர்க்கத்தை தருகிறார். இதை நாம் தரித்து கொள்ளும் பொழுதுதான் சாத்தானின் ஆவிகளை நாம் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க முடியும். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை, 2வது நீதி என்னும் மார்க்கவசம், 3வது ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4வது விசுவாசம் என்னும் கேடகம், 5வது இரட்சானியம் என்னும் தலைசீரா, 6வது ஆவியின் பட்டயம், கடைசியாக அன்பு. பிரியமானவர்களே, முதல் 6ஐ வைத்து நாம் பிசாசுக்கு விரோதமாக போராடலாம். அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுதுதான் அவன் முழுமை அடைகிறான். அப்பொழுதுதான் அவன் வல்லமையாக ஒரு யுத்த வீரனாக இருக்க முடியும். அந்த அன்பு கர்த்தர் மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேதம் இப்படியாக சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஓடி போயிடுவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் எவ்வளவு பயந்தாங்கோலின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அநேக குடும்பங்கள் சாத்தானுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்று நீங்க பிரியமானவர்களே, நீங்கள் உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த போராயுதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றும் மிக மிக அவசியம். நீங்க ஒருவேளை 4 வைத்து விட்டு 2 நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க முழுமை அடைய முடியாது. அப்போ ஒவ்வொன்றும் நமக்கு முக்கியம். நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம் என்று ஒவ்வொரு போராயுதங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் உங்களுடைய யுத்த களத்தில் நீங்கள் சத்துருவை மேற்கொண்டு நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது உங்களை உன்னதங்களில் உட்கார செய்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ நீங்க யாரும் தனித்து விடப்படல. உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள்ல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இதை பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய ஆவியினாலே, அதாவது கர்த்தருடைய ஆவி நமக்குள் வாசமாக வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் யுத்தங்களை செய்ய முடியும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்று நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள் வாசமாகிறார். அவர் வாசமாய் இருப்பதற்கு நாம் முதலாவது பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கரைப்படுத்தாதவாறு நாம் நம்முடைய சரீரத்தை, அதாவது அவர் தங்கும் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைசியாக பாருங்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இருக்கவும்
வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம அப்ப எதுல வளரணும்? நம்முடைய வேர் கர்த்தருடைய அன்பில வேரூன்றி நின்று விசுவாசத்தில் ஓங்கி வளருகிறவர்களாய், இந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறவர்களாய், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், நமக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வரும்பொழுது அதற்கு விரோதமாக யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்பொழுதும் நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஏனென்றால் சத்ருவானவன் மறைவான கண்ணிகளை வைத்து உங்களுக்கு விரோதமாக போராட்டங்களை கொண்டு வருவான். அவன் எப்ப கொண்டு வருவான் நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம தரித்து நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க யாராவது சோர்ந்து போய் கஷ்டத்துல, பிரச்சனைகள்ல, சூழ்நிலைகள்ல இருந்து எப்படி வெளியே வர முடியும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரின்ற ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பகுதியை தியானிக்க செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா துரைத்தனங்கள், அந்தகார கிரியைகள், வான மண்டலத்தில் போராடுகிற பொல்லாத சேனைகள் எதுவும் எங்களை தாக்காதபடிக்கு, எதுவும் எங்களை தொடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யுத்தத்தில் வல்லவர் நீர் ஆண்டவரே. அப்பா, உன்னதங்களில் எங்களை உட்கார செய்து நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கிருபையினால் நீர் அவர்களை தாங்கி அப்பா இதை மேற்கொள்கிறவர்களாய், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், தைரியம் உடையவர்களாய், பலன் பெற்றிருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோடு போராடுகிற எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. தேவையில்லாத பிபி டென்ஷன்ல பிள்ளைகள் அப்பா வாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்கப்பா. நீர் அவர்களுக்காக மனம் இறங்குங்க. நீர் மனம் இறங்கி பிள்ளைகளை விடுவித்து நீர் காத்து கொள்ளுங்க தகப்பனே. உலகம், மாமிசம், பிசாசு என்கிற இந்த உலக போராட்டத்தை மேற்கொள்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற இயேசுவின் நாமத்தினால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள கிருபை செய்வீராக. அன்புனால் நிரப்புங்கப்பா. 6 வகையான போராயுதங்களை பிள்ளைகளுக்கு தரித்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய கிருபை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீ நல்லவர் தகப்பனே. அப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிறவர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளின் கூக்குரலின் சத்தத்தை கேட்டுப்பா, எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பிரிவினையை நோக்கி அப்பா பொல்லாத ஆவிகளின் நிமித்தமாக அப்பா அவர்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் அப்பா தந்திரமாக போராடி அப்பா விபச்சாரத்தில் சிக்கி கொண்டு அலைமோதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. உம்மை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. கை தூங்கி எடுப்பீராகப்பா. சிறைசாலை கதவுகள் அன்று பவுலும் ஷீலாவும் துதிக்கும் பொழுது திறக்கப்பட்டது போலப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் போது அவர்கள் சிறையிருப்பை நீர் மாற்ற வல்லவரா இருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஜபாவினால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்க தகப்பனே. அப்பா, போராடி உடைய சமூகத்துல ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஜபாவினால் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட வீணிலே போக கூடாதுப்பா. உமக்கு சித்தமில்லாத காரியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க கூடாது ஆண்டவரே. உடைய சித்தத்துக்கு அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சர்வாயுத வர்க்கத்தினால் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு விரோதமாக போராடுகிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை மேற்கொள்கிறவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் வாழ ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துங்க, ஆசிர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் வெளிச்சத்தின் தேவனாக இருந்து வெளிச்சமாக மாற்றுவீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் கிருபை கொடுத்து விட்டீர். நாங்கள் இதை ஜெயம் எடுக்க கிருபை செய்து விட்டீர். அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.